सर्वधर्मान् परित्यज्य माम् एकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः. இந்த ஸ்லோகமானது கண்ணன் பெருமான் ஸ்ரீ கிட்டாவதாரத்தின் போது குருக்ஷேத்திரத்திலே அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணதான ஸ்லோகம். 18 அத்தியாயங்களிலே 66வது ஸ்லோகமாக இருக்கக்கூடிய ஸ்லோகம்தான் இந்த ஸ்லோகம். பகவத்கீதையிலே பகவான் கண்ணன் பெருமான் தானும் கொடுத்து போனதான உபனிஷத் அர்த்தங்களை கொடுத்து போனதான சாஸ்திரம் கீதோ உபனிஷத்து என்று சொல்லுகின்றோம். இந்த பகவத்கீதையை சொன்னதான கண்ணன் பெருமான் திருவரங்கம்னு சொன்னபோது திருவரங்கத்திலேயே இந்த பெருமாளை பொதுவாக ஆழ்வார்கள் எல்லாம் குறிப்பிடுகிற பொழுது பெரிய பெருமாள் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை பெரிய பெருமாள் என்று கொண்டாடி அவர்தான் கண்ணன் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அவன் வேற ஆளும் அல்ல, கண்ணனுக்கு பிரதிநிதி என்ன ஆழ்வார் குறிப்பிடுகிறார். குறிப்பாக தொண்டடிப்புடி ஆழ்வார் சொல்லுகிற அந்த பாசுரத்தை பார்த்தாலுமே கூட வளவழும் தவளமாட மதுரமாநகரந்தன்னுள் கவலமாள் யானகொன்ன கண்ணனை அரங்கமாலே துளவ தொண்டாயதுல்சி தொண்டரடிப்புடி சொல் இளையவுன் கவிதையேலும் எம்பிரார்க்கு இனியவாரே. இது பாசுரம். கடைசியில் திருமாலையில் இருக்கக்கூடிய 45வது பாசுரம். வளவழும் தவளமாட மதுரமாநகரந்தன்னுள் கவளமால் யானகொன்ன கண்ணனை அரங்கமாலை. வளவழும் தவளமாட மதுரமாநகரந்தன்னுள் கவளமால் யானகொன்ன கண்ணனை அரங்கமாலை துளவ தொண்டாயதுல்சி தொண்டரடிப்படி சொல் இளையவுன் கவிதையேலும் எம்பிரார்க்கு இனியவாரே. இதான் பாசுரம், கடைசி பாசுரம். கண்ணனை அரங்கமாலை, அரங்கமால் திருவரங்கநாதன். மால்னு சொன்னா பைத்தியம்னு அர்த்தம். யார் மேல பைத்தியம்? பக்தர்கள் மேலே இருக்கக்கூடிய பைத்தியம். பைத்தியம் யாருக்கு இருக்கணும்? நமக்கு எம்பெருமான் மேலே இருக்க வேண்டும். ஆனா அது மாறா எம்பெருமானுக்கு பைத்தியம் மால் அப்படின்னு பித்து பிடித்தவனை போல பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக அவன் பித்து பிடித்தது போல தானும் இருக்கான். அப்பேற்பட்ட பக்தனாக, பக்தர்களுக்கு வத்சலனாக, பக்தவத்சலனாக பெருமான் எழுந்துருளி இருக்கிறான். அரங்கமாலை, கண்ணனை அரங்கமாலை, கண்ணனை அரங்கமாலை. இப்ப கண்ணன் வேறல்ல, அரங்கமால் வேறல்ல. அதுல கிட்டாவதார சரித்திரத்தை போல சொன்னாரா? அதாவது கவளமால் யானகொன்ன கண்ணனை. இங்கிருந்து மதுரைப்பட்டணத்துக்கு போனார். மதுரைப்பட்டணத்துக்கு போய் கம்சன் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விற்பெருவிழவுங்கிற அந்த இடத்துக்கு போனார். போய் சண்டை போடணும்னு போனார். மன்னர்களை முடிச்சார், யானையை முடிச்சார், கொலையாபடத்தை முடிச்சுட்டு அப்புறம் கம்சனை முடித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். வார்த்தா கண்ணனை அரங்கமால், அந்த கண்ணன் வேறாரும் அல்ல, இங்கு எழுந்துரு இருக்கக்கூடிய அரங்கமால் வேறாரும் அல்ல அப்படின்னு சொன்னோம். அந்த பிரதேசத்திலே தெற்கு வாசல்லேருந்து உள்ள நுழைஞ்ச உடனே முதல்ல இருக்கக்கூடிய சன்னதி குரத்தாழ்வானுடைய சன்னதி. அதுக்கப்புறம் இரண்டு பாகம்னா நாதமுனிகளுடைய சன்னதி. அதுக்கப்புறம் எதாவது பார்த்தோம்னா தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய சன்னதி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விட்டல் கிருஷ்ணன் அப்படின்னு அங்க ஒரு சன்னதி. ஆண்டாள் சன்னதி நேர எதிர்த்தார் போலே இருக்கக்கூடியது. நடுவில் பார்த்தோம்னா ரங்கவிலாஸ் மண்டபம் இருக்கும். நேர அந்த பக்கம் பார்த்தோம்னா ஆண்டாள். கண்ணன் ஆண்டாளுக்கு நேர கண்ணன். அப்ப ஆண்டாள் சன்னதிக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய சன்னதி விட்டல் கிருஷ்ணன். வடக்குல இருந்தார் விட்டல் அப்படின்னு இருந்தார். அவருக்கு ரொம்ப கண்ணன் பெருமான் மேல அதி பிரீத்தி. அப்படி இருந்தவர் அந்த கண்ணனுக்கே பேரு விட்டல் கிருஷ்ணன் என்று சொல்லி அங்க பெருமாள் அப்படி 2 திருக்கைகளை ஆச்சரியமா துவாரகாதீசன் போலவே எழுந்துள்ளிருப்பாருங்க. அங்க பார்த்தோம்னா அவருக்கு திருப்பரியட்டம்லாம் அந்த சுவாமிகள் ரொம்ப ஆச்சரியமா அங்க பெருமாளுக்கு தன கைங்கரியங்களையும் பண்ணி கொண்டு வருகிறார்கள். கையில அப்படி அஸ்தத்தை அப்படி வச்சிருப்பார். ஒரு கைகளிலே சங்கத்தை பிடித்து கொண்டு பாஞ்சசன்யா ஆழ்வான் வச்சிருப்பார். சங்கரையா உன் செல்வம் சால வழங்கியதே என்ன சங்கத்தை பிடிச்சிருப்பார். பாஞ்சசன்யம் கையில் இருக்கும். அதே போல பார்சாதி பெருமாள் சன்னதியிலே அதே மாதிரி உண்டு. இங்கே அங்க கைகளில் பிடிச்சிருப்பார். அப்படி அழகா அப்படி அந்த பெருமாளுக்கு கிரீடம் எல்லாம் சாத்தி அப்படி பார்த்து அவர் சிரிக்கிறது பார்த்தா நேரம் ஆண்டாளை பார்த்து சிரிக்கிறது போலவே இருக்கும். கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனேன்னு சொன்னாலும் இல்லையோ நேர எடுத்த சன்னதி. அந்த சன்னதியில பெருமாளை சேவிச்சுக்கலாம். சேவிச்சுட்டு போற பொழுதே பார்த்தோம்னா வலதுகை பக்கம் ஒரு சன்னதி உண்டு. அங்க உள்ளுக்குள்ள ஆறு இருக்கான்னா நம்மாழ்வார் எழுந்துருளி உள்ளார், மதுர கவிகள் எழுந்துருளி உள்ளார். ரொம்ப ஆச்சரியமான சன்னதி. ஏன்னா நம்ம நம்மாழ்வார் சன்னதியில் போய் நம்மாழ்வார் சேவிச்சிருவோம்.
அப்ப மதுர கவிகள் எங்க எழுந்துள்ளிருக்கார் ஏன்னா இந்த சந்நிதிக்குள்ளாகவே நம்மாழ்வார் எழுந்துள்ளிருக்கார். அமர்ந்த திருக்கோலத்துல உதேச முத்திரையோட உள்ளுக்குள்ள நம்மாழ்வார் எழுந்துள்ளிருப்பார். பக்கத்துல நின்று திருக்கோலத்துல பெரியவரா இருப்பார். நம்மாழ்வார் சின்னவரா இருப்பார். அப்படி கைகள்ல அப்படி அப்படி உபதேச முத்திரை வைத்துக் கொண்டு அவர் எழுந்துள்ளிருப்பார். பக்கத்துல மதுர கவிகள் நின்ன திருக்கோலத்தில் ரொம்ப வசரமா பெரியவராக எழுந்துள்ளி இருப்பார்கள். ஏன்னா நம்மாழ்வார் கண்ணன் அப்படின்னு சொன்னா நம்மாழ்வார் உருகிடுவாரா இல்லையா? உண்ணும் சோறு கண்ணனாக, பருகு நீர் கண்ணனாக, தென்னும் வெத்திலை கண்ணனாக, எல்லாம் கண்ணனாக. இது எவ்வளவு ஆச்சரியமான பாசுரம் இல்லை திருவாய்மொழியில. கண்ணனல்லால் தெய்வமில்லை என்னவர் நம்மாழ்வார். கண்ணன் நம் கண்ணன் கண் அல்லது இல்லையோர் கண்ணே என்று தெரிவித்தவர் நம்மாழ்வார். உண்ணும் சோறு பருகு நீர் தென்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் என்று சொன்னவர் நம்மாழ்வார். தென்னம் விழுமுழுதல் முழுதுமாய் மண்ணின் மீதிய நம்பெருமான் மண்ணு மண்ணெல்லாம் முழுதுண்ட நம் கண்ணன் கண் அல்லது இல்லையோர் கண்ணே. அப்படின்னா தெய்வம்னா ஆறு அப்படின்னா கண்ணன், நம் கண்ணன் கண் அல்லது இல்லையோர் கண்ணே. இந்த கண்ணு சேவிச்ச ஆரவாகம் நம் கண்ணனைத்தான் சேவிக்க வேண்டும். கண்ணன் காக்கும் இயல்வினன் கண்ணவிரான் என்று தெரிவித்தவர். ஆஹா, எல்லாம் கண்ணன் 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 கண்ணன். இவருக்கு கண்ணன் அப்படி சொன்னா இவருக்கு கண்ணனை தவிர மற்றொரு தெய்வம் தெரியாதோ இல்லையோ. இவர் சொல்லதை பார்த்தா இவர் என்னன்னு சொல்லுவோம்? நம்மாழ்வாரே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் என்று சொல்லுவோம். கண்ணனை கிருஷ்ண என்று சொல்லுவோம். இவரை என்னன்னு சொல்லுவோம்? நம்மாழ்வார் என்ன சொல்லணும் அப்படின்னா கிருஷ்ண பக்தியை உருக்கொண்ட ஒருத்தர் இருக்கார். ஒரு வியக்தி இந்த உலகத்துல கண்ணனம் பெருமானே உருக்கொண்டு ஒரு வியக்தி உள்ளது அப்படின்னா அந்த வியக்தி எது அப்படின்னு சொன்னா நம்மாழ்வார் தான். இந்த நம்மாழ்வாருக்கு திருமேனி முழுக்க பார்த்தோம்னா இவர் கண்ணனா இல்ல நம்மாழ்வாரா தெரியாது. இவர் துளசி மாலை தரிச்சிருப்பாரா இல்ல வகுள மாலை தரிச்சிருப்பாரா தெரியாது. இவர் கைகள் 2 கைகள் இருக்குமா 4 கைகள் இருக்குமா தெரியாது. சரி சுவாமி, இவருக்கு இருக்கக்கூடிய இடம் குருகூரா இல்ல இருக்கக்கூடிய திருப்பார்கடலா ஸ்ரீவைகுண்டமா அப்படின்னு பார்த்தா 2 பேருக்கும் வித்தியாசம் அல்ல. இவர் அதாவது சேமம் குருகையோ செய்ய திருப்பார்கடலோ நாமம் பராங்குஷமோ நாரணமோ தாமம் தொழமோ வகுளமோ தோளும் 2 4 உளதோ பெருமான் உனக்குன்னு சொல்லும்படியா இவர் வேறல்ல, கண்ணன் வேறல்ல. கிருஷ்ண பக்தியே உருக்கொண்டவர் தான் நம்மாழ்வார். கண்ணனம் பெருமானும் கீதையில சொல்லிருக்கார். அதாவது பகூனாம் ஜன்மநாமந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. என்ன வாசுதேவனே எல்லாம்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தன் இந்த உலகத்திலே கிடைப்பனா அப்படின்னு ஒரு வருத்தமா கண்ணனுக்கு. அந்த வருத்தம் தீர்ந்தது நம்மாழ்வார் அவதரித்தபடியினாலே. பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான்மாம், எத்தனையோ ஜன்மாக்களுக்கு பிற்பாடு ஒரு ஞானம் ஒரு ஏதோ நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு பகவானை பத்தி தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் வருதுன்னு சொன்னா இந்த ஜென்மாவுக்கு முன்னாடி எத்தனையோ ஜென்மாக்கள் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஜென்மா கிடைக்கிறது. ஆனா இந்த ஜென்மாவிலும் நாம் விட்டோமேயானால் வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவனே எல்லாம்னு சொல்ல கொடுக்கிற ஒரு பக்தன் கிடைப்பனான்னு பெருமாள் எதிர்பார்க்கிறார். கிடைக்கல. அதுக்கப்புறம் அவர் புறப்பட்டு போயிட்டார். தன்னுடைய சோதிக்கு புறப்பட்டு சென்றான் பெருமான். அவர் துவாபர யுகத்தினுடைய பூர்வ சந்தியிலே கடைசி நாள் புறப்பட்டு சென்றார். இவர் அதாவது கலியுகம் தொடங்கி 42ஆம் நாள் தானும் அவதரித்தார். அதாவது என்னன்னு சொல்லுவா, அதாவது இவர் தான் கொஞ்சம் முன்னாடி பிறந்திருக்க கூடாதா, அவதாரம் பண்ணிருக்க கூடாதா, இல்ல அவர் தான் கொஞ்சம் நாய் கழிச்சு பிறந்திருக்க கூடாதா அப்படின்னா 2மே இருந்ததுன்னா இதுக்கு அதுக்கும் பாவியேன் பல்லிலே வட்டு தெரிப்பதேன்னு சொல்லுவார்கள் பூர்வாச்சாரர்கள். அப்படி அப்படி நன்னா பழத்தை வாங்கி நன்னா பெருமாளுக்கு கண்ட்ரோலை பண்ணி அந்த வாயில் எடுத்து போட்டுக்கிறப்ப தட்டி விட்டு கீழே விழுந்துருதுன்னா, இதை சாப்பிடணும்னு நினைக்கிற போது அது அப்படியே தட்டுப்பட்டு கீழே விழுந்துருதுன்னா எத்தனை வருத்தம் ஏற்படும். அடடா இதுக்காகத்தானே இத்தனை பாடுபட்டோம் அப்படின்னு தோணுமோ இல்லையோ. இவர் தான் கொஞ்சம் முன்னாடி பிறந்திருக்க கூடாதா இல்ல அவர் தான் கொஞ்சம் நாழி கழிச்சு போயிருக்க கூடாதான்னு சொல்லும் அளவுக்கு இருக்குன்னா 2 பேருக்கு அந்த இடைப்பட்ட காலமானது மற்ற யுகங்களை காட்டிலும் அருகாமையில் தானே. அப்படி இல்லையே. ஆனா அதற்காகவே அந்த அவதரித்தவர் தான் நம்மாழ்வார். அப்ப கண்ணனுடைய சந்நிதியிலே கிருஷ்ணனுடைய சந்நிதியிலே நம்மாழ்வார் எழுந்தருளி உள்ளார். ஏன்னா வாசுதேவனே எல்லாம்னு சொன்னவர் அவர் தானே, எல்லாம்னு சொன்னது அவர் தானே. எனக்கு அவரை தவிர கண்ணனை தவிர வேற ஒன்றும் தெரியாது என்று சொன்னவர். அப்பேற்பட்டதான கண்ண கிருஷ்ண பக்தியே உருக்கொண்டது. ஏன்னா கிருஷ்ணனை படம் வரைன்னு சொன்னா வரைஞ்சுலாம், கிருஷ்ண பக்தியை வரைன்னு சொன்னா சொல்ல முடியாது. கிருஷ்ண பக்தியை என்னவா வரையாது, கிருஷ்ண பக்தி என்ன சுவாமி எப்படி இருக்கும் அப்படின்னா தெரியாது. ஆனா
அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து வரையலாமே என்னால் அது நம்மாழ்வாரை வரைந்து விட்டு கிருஷ்ண பக்தின்னு சொல்லி முடிச்சுடலாம். அத்தனை பெரும் படைத்தவர் கண்ணனம் பெருமானே எல்லாம் என்று வாழ்ந்தவர் என்னோ அந்த நம் ஆழ்வார். அந்த நம்மாழ்வாரை தவிர வேற ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னவர் மதுரகவி ஆழ்வார். எனக்கு தேவுமத்தரியே குருகூர் நம்பினார். அவர் சொன்னது உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் அப்படி சொன்னது நம்மாழ்வார். இவர் என்ன சொன்னார்? அவர் சொன்ன வார்த்தை கண்ணனை சொன்னார். இவர் என்ன சொல்றார்? எனக்கு கண்ணனும் தெரியாது, எங்க ஆச்சாரியன் தான் நம்மாழ்வார் தான் தெரியும்னா. தேவும் அத்தரியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிச்சு பாடித் தெரிவனே அன்னையாய் அத்தனாய் நன்மையால் மிக்க நான் மறையாளர்கள் புண்மையாக கருதுவதராதலின் அன்னையாய் அத்தனாய் என்னையாண்டிடும் தன்மையான் ஷடகோபன் என் நம்பியே. எனக்கு நம்பினா ஆறு தெரியுமா? நம்மாழ்வாருக்கு வேணா நம்பி இருக்கலாம், கண்ணன் பெருமான சொல்லலாமா இருக்கும். ஆனா எனக்கு நம்பி ஆறு தெரியுமா? நம்மாழ்வாரே நம்பி குருகூரிலே அவதரித்ததான அவரே நமக்கு நம்பி. நமக்கு அன்னை அவர்தான், அத்தன் அவர்தான், எல்லாம் அதுதான். மாதா நாராயணஹா பிதா நாராயணஹா பிராதா நாராயணஹா சர்வம் நாராயணஹா சுக்ருது கதிர் நாராயணஹா என்று சொன்னவர் அதாவது நம்மாழ்வாராக இருக்கலாம். சேலே கண்ணியரும் பெரும் செல்வமும் நன் மக்களும் மேலாய் தாய் தந்தையரும் எல்லாம் அவரே இனி ஆவாரே என்று சொன்னவர் அவர் நம்மாழ்வார். கண்ணனை சொல்லிவிட்டார். ஆனா இவர் சொல்றார் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் ஷடகோபன் என் நம்பி என்று சொல்லி என்ன இகழ்விலன் காண்மினே கண்டுகொண்டென்னை காரிமாறப்பிரான் பண்டவல்வினை பாத்தியருளினான் என் திசையும் அரிய எம்புகேன் ஒண்டமிழ் ஷடகோபனருடைய என்ன இந்த ஷடகோபனருடைய அருள் அவருக்கு இருக்கக்கூடியதான அதை எல்லாத்தையும் தெரிவிப்போம், இந்த உலகத்துக்கு பறைசாத்துவோம் என்று சொன்னது மதுர கவிகள். அவர் தான் சொல்றார் அருள் கொண்டாடும் அடியவர் என்புற அருளினான் அவ்வரும் அறையின் பொருள் அருள் கொண்டாயிரம் எந்தமிழ் பாடினான் அருள் கண்டி இவ்வுலகினில் மிக்கது எப்பேற்பட்டது தெரியுமா? அருள் கொண்டாடும் அடியவர் என்புற அருளினான் அவ்வரும் அறையின் பொருள். நஞ்சிய சுவாமி தன்னுடைய ஆச்சரியமான வியாக்கியானம் சொல்ற மற்ற வியாக்கியாதாக்கள் எல்லாம் சொல்றது மொதல் அடிக்கு அருள் கொண்டாடும் அடியவர் என்பவர் அருளினான் அவ்வரும் அறையின் பொருள் நம்மாழ்வார்னு அது சொல்லிவிடா. ஆனா இவர் மட்டும் நஞ்சியர் மட்டும் சொல்றார் அருள் கொண்டாடும் அடியவர் என்புற அருளினான் அவ்வரும் அறையின் பொருள் கண்ணன். என்ன சொன்னார்? கண்ணன் தான் நாமெல்லாம் தெரிந்து கொள்ளும்படியாக கீத உபனிஷத்து வாக்கியங்களை தமிழிலே கொண்டு வந்து கொடுத்தான். கண்ணன் பெருமானுடைய அருளினாலே அருள் கொண்டு ஆடும் அடியவர் என்புற அந்த அடியவர்கள் எல்லாம் என்புறும்படியாக அருள் கொண்டாடும் அடியவர் என்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள். அது அருமறை, அது ரொம்ப தெரிந்து கொள்ள முடியாத துரூகமாக இருக்கக்கூடியதான வேதத்தினுடைய உபனிஷத்துக்களினுடைய அர்த்தங்களை எல்லாம் அருள் கொண்டு ஆயிரம் இந்த தமிழ் பாடினான். அதை சொல்றார் அருள் கொண்டாடும் அடியவர் என்புறான் அவ்வருமறையின் பொருள் பகவத்கீதையை கொடுத்ததான கண்ணன் பெருமான். அருள் கொண்டு ஆயிரம் இந்த தமிழ் பாடினான். அந்த கண்ணன் பெருமானுடைய அருள் கொண்டு ஆயிரம் இந்த தமிழ் பாடினான். திருவாய்மொழி என்னும் பாசுரத்தை கொடுத்தான். 1102 பாசுரங்களாக ஆயிரம் இந்த தமிழ் பாடினான். அருள் கண்டீர் இவ்வுலகில் மிக்கதே. அவருடைய அருள் இருக்கே எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா? அப்பேற்பட்ட நம்மாழ்வாரே நமக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லி போந்தவர் மதுரகவிகள். அப்ப 3 பேர் சேர்ந்தாப்புல இருக்கா பாருங்க. ஏன்னா கண்ணன் பெருமான் இருக்கார் கிருஷ்ணனாக, எதிர்த்தாப்புல சந்நிதியே உள்ளது ஆண்டாளனுடைய சந்நிதியாக, பக்கத்துல நம்மாழ்வார் எழுந்துள்ளார், பக்கத்திலே பார்த்தா மதுரகவிகள் இருக்கார். அப்ப இந்த இவர்கள் மூவரும் இருக்கக்கூடியது கண்ணனை கொண்டாடுறது நம்மாழ்வார், நம்மாழ்வாரை கொண்டாடுறது மதுர கவிகள். அப்ப இவர்கள் மூவரும் இருக்கக்கூடிய ஒரு சன்னிவேசம் என்று சொன்னால் விட்டல் கிருஷ்ணன் அப்படிங்கிற சந்நிதி. அவசியமா அடுத்த ஆரெல்லாம் திருவரங்கத்துக்கு செல்கிறீர்களோ, பெருமாளை சேவிக்கணும்னு நினைக்கிறீர்களோ, அங்கேயும் சேவித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வோமா? ஆழ்வார் எம்பெருமானார் ஜீவ திருவடிகளே சரணம்.